எங்க பழக்கம் வந்து பொல்லாதவன் மட்டும் நான் பண்ணல. அதுக்கப்புறம் ஆடுகளம்ல சந்திச்சோம். அதுலேருந்து தொடர்ந்து பயணிக்கிறோம். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, லொகேஷன்ல ஆர்ட் டைரக்டர் என்ன வேலை பார்ப்பீங்க? இது எல்லாருக்கும் வர ஒரு அடிப்படையான டவுட்டு. ஸோ நான் என்னோட ஒர்க்கை மட்டும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல ஒரு இயக்குனர் வந்து ஸ்கிரிப்ட் குடுத்துட்டாங்கன்னா, முதல்ல உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு கதை சொல்றேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு வருமுதி இவரோட புத்தகங்கள தான் பார்த்துட்டே வந்தேன். நானும் சின்னதா ஒரு லைப்ரரி வச்சிருக்கேன் வீட்ல. ஒரு 7000 புக்குகளை கலெக்ட் பண்ணி வச்சு ஸ்கிரிப்ட் படிக்கிறோன்னா எல்லாரும் குஷியாக இருக்கும். ஓ சார் வீட்டில் இருக்கு பிரியாணின்னு. ஸோ பிரியாணி சமைச்சு எல்லாரையும் உட்கார வச்சு அந்த ஸ்கிரிப்ட் ஒரு வாட்டி படிச்சு காமிச்சிரு. எப்பயும் போல இது நகர்த்துனாரு. என்ன பண்ணுறீங்க? இப்படி ஷார்ட் கட் ஜாக்சன் ஏதோ ஃபீல் பண்ணி வச்சிருக்காரு. அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கேமரா வைங்க அப்படின்னு. எனக்கு வந்து காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரெடி பண்ணதை அடுத்த 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுவோம் திருப்பி. ஸோ அப்படி தான் இருந்தது. பட் வெற்றி கிட்ட இந்த ஃப்ரீடம் இருந்தது. ஏதோ யோசிச்சு தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முதல்ல வடசென்னை ராஜன் வீடு எடுத்துகிட்டு இருக்கோம். ராஜன் வீடு வந்து அதில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் 3 பீரியட் வரும். ராஜன் ஒரு டைமில் இருப்பார். அது எம்ஜிஆர் டெத்தில் 87 வருவார். அதுக்கப்புறம் வந்து 91 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அப்போ அன்பு சின்ன பையனா வந்து அந்த வாஷிங் மிஷின்லாம் தூக்கிட்டு போவாங்க. நீங்கள் எழுதிய தமிழ் பாட்டில் குற்றமாம் அப்படின்னாரு. என்ன வெற்றி அப்படின்னு. இல்லை 3 சேஞ்ச் ஓவர்லையுமே வந்து லேம்ப் போஸ்ட்டை மாற்றாமல் விட்டுட்டீங்களா? யாரும் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க அசிஸ்டண்ட்டு. மைக்கு சைடில் வச்சுட்டு அவருக்கு ஃபேவரட் கெட்ட வார்த்தை சொல்லி எவனோ ஒருத்தர் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் குறைன்னு வந்தானே அவனை கூப்பிடு. ஏன்னா மக்களுக்கு வந்து எப்படியா குறை கண்டுபிடிச்சி வெற்றி மாறனையும் ஒரு பிரிச்சிருக்கணும். இது சரியாக பண்ணலை அப்படின்ட்டு. பட் அதுதான் எனக்கு பயம் ஜாஸ்தியாகுது. ஒரு வாட்டி அவ்வளோ நம்ம வகையில் வந்து சென்னையில் ஆரம்பிக்கிற இடத்துல எல்லோ பேட்ச் வச்சிருது. திருச்சியில் ஆரம்பிக்கும் போது ப்ளூ கலர் பேட்ச் வச்சிருது. ஸோ இப்போ கதை வந்து திருச்சியிலேருந்து நகர்ந்து அந்த பஸ்ஸு வேற கொஞ்சம் வந்து இந்த ப்ளூவில் வந்து ரெட் ஆட் ஆகி பர்பிள் வயலட் அப்படி வரும். இந்த பக்கம் எல்லோவில் ரெட் ஆட் ஆகி ஆரஞ்சு டீப் ஆரஞ்சு அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த கலர்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பேசும்போதே அதான் பேசுவோம். ஜாக்சன் ரவுண்டே போடாமல் தப்பிக்க முடியாது. முடிஞ்ச அளவு கம்மி ரவுண்டு வாங்கிப்போம் ஜாக்சன் அப்படிம்பாரு. ஏர்போர்ட் பர்மிஷன் நான் சூரரை போட்டு பண்ணதுனால தெரிஞ்சுது. 1 மணி நேரத்துக்கு 2 லட்ச ரூபாய். பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. கல்லூரிகளில் கூப்பிட்டுருக்காங்க. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால் பேசியிருக்கோம். அப்போ ஒன்றும் தெரியாது. இங்கே பார்த்தா என்னை விட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்கள் முன்னால் என்ன பேச போகிறேன்னு தெரியல. மேபி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கேட்குற கேள்விகளை பொறுத்து தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வித்தியாசமான கேள்வி தான் கேட்பாங்க. சார் அவர் கேமராமேனு கேமரா வச்சுருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஏன்னா ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். என்ன அப்படின்னா முதல்ல சொல்கிற வார்த்தை செட்டு போடுவீங்க சார். ஸோ தட் இஸ் த டிஃபால்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணுவார்? செட்டு போடுவார். சரி, செட்டில் இது மாதிரி ஒரு லைவ் லொக்கேஷனில் ஆர்ட் டைரக்டர் என்ன வேலை பார்ப்பீங்க? இது எல்லாருக்கும் வர ஒரு அடிப்படையான டவுட்டு. ஸோ நான் என்னோட ஒர்க்கை மட்டும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெற்றி மாறணும். இல்லை ஒரு இயக்குனர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு கதை சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு கேட்குறதுன்றது வந்து கேட்டு முடிச்சு ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னா அதில் 50% மறந்துடும். அடுத்த ஃபோன் கால் வந்து வேற ஒரு கதை சொல்லும்போது இந்த கதை மொத்தமாக மறந்துடும். அதனால் ஜென்ரலாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுறது ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க, நான் படிச்சிடுறேன் அப்படின்னு. வருமுதி இவரோட புத்தகங்களை தான் பார்த்துட்டே வந்தேன். நானும் சின்னதாக ஒரு லைப்ரரி வச்சுருக்கேன் வீட்டில். ஒரு 7000 புக்குகளை கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு சின்ன லைப்ரரி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்ததுனால என்னன்னு தெரில, எனக்கு படித்தா ஈஸியாக இருக்கும் ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணுறது. ஏன்னா இயக்குனருக்கு வந்து அந்த கதை 100 வாட்டி அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க எழுதி. ஆனால்
என்கிட்ட வரும்போது நான் 3வது பக்கம் வரும்போது எனக்கு டவுட் வரும். அந்த ஹீரோ கேரக்டர் ஏதோ சொன்னாங்களே பேரு, அவரோட தம்பி கேரக்டர் சொன்னாங்களே. ஸோ நான் 3 பக்கத்தை முதல்லருந்து திருப்பி படிக்க ஆரம்பிப்பேன். ஆனா கதை சொல்லும்போது அத அவங்கள தடுக்க முடியாது. சரி இவர் யாரு? அப்படின்னு கேட்டோம்னா அவங்க கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. ஸோ அதனால ஸ்கிரிப்ட்ட வாங்கிருவேன். வாங்கி ஒரு லேமேனா ஒரு கதை புக் வாங்குனா நான் எப்படி படிப்பேனோ, அந்த மாரி அந்த ஸ்கிரிப்ட்ட மொத்தமா படிச்சுருது. அதுல ஆர்ட் டைரக்டருக்குலாம் லீவ் குடுத்துருது அன்னைக்கு, ஸ்கிரிப்ட் படிக்கிற வரைக்கும். ஏன்னா இல்லன்னா, ஐயோ! ஜன்னல்லாம் கார்டன் என்ன கலர் போடலாம்? இப்படி போயிரும். கதையில லயிக்க மாட்டோம். அதனால மொத்தமா அந்த கதைய படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பிப்பேன். எனக்கு அது அந்த முந்தின ஜெனரேஷன், இந்த டிஜிட்டல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால எனக்கு பேனாவால அதுவும் இங்க் பென்ல எழுதணும். எழுதி இந்த ஸ்கிரிப்ட்ல ஆர்ட் டைரக்டரா நான் என்னென்ன பார்க்குறேன். இப்போ வந்து உட்கார்ந்துருக்கோம் ஒரு ஹால் அப்படின்ட்டாங்கன்னா, ஓகே என்னெல்லாம் இதில வைக்க போறோம்? என்ன மாதிரியான ஹால் இது? இல்ல ஒரு வீடு அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னா, ஓகே அப்பர் மிடில் கிளாஸா? இல்ல ரொம்ப லோவர் கிளாஸா? அத அனலைஸ் பண்ணி, அப்போ அந்த வீட்ல இருந்து என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதுலேருந்து எழுத ஆரம்பிப்பேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்னோட டீம் இருக்காங்க. ஆர்ட் அசிஸ்டன்ட் இருக்காங்க. செட் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு அன்னைக்கு பிரியாணி. ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கிறோம்னா எல்லாரும் குஷியா இருக்கும். ஓ! சார் வீட்ல இன்னைக்கு பிரியாணின்னு. ஸோ பிரியாணி சமைச்சு எல்லாரையும் உட்கார வச்சு அந்த ஸ்கிரிப்ட ஒரு வாட்டி படிச்சு காமிச்சுறது. இப்போ அவங்ககிட்ட குடுக்குறது அந்த வேலைய. நீங்க இந்த கதையில இந்த வீட்ட என்னவா பார்க்குறீங்க? ஸோ அவங்க கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இயக்குனர போய் திருப்பி மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்பாட் ஒர்க் நடக்கும். மத்த விஷயங்கள் நடக்கும். இதுதான் நான் வந்து ஆர்ட் டைரக்டரா என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ற விஷயங்கள். வெற்றிமாறன் சார் கூட எல்லா படமும் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெற்றிமாறன் சார் கூட பண்ணுற படத்துக்கும் மற்ற படத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கிற, ஏன்னா நான் வெற்றிமாறன் ஒரு யூனிக்கான ஒரு டைரக்டராக பார்க்குறேன். ஸோ கம்பேரிசன் கிடையாது. ஸோ அவர் வந்து எப்படி ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு கம்பேர் டு அதர் இண்டஸ்ட்ரி பீப்புள். ஏன்னா வந்து உங்களுக்கு விகடன் அவார்ட்ஸ் வந்து 3 தடவை கிடச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசுரன், வட சென்னை அண்டு விடுதலை பார்ட் 2. ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் சார். என்ன நம்ம இயக்குனர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதம். இப்போ வெற்றிமாறன்லாம் வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்டாக தான் பார்ப்பேன். வெளி உலகத்துக்கு அவர் எப்படின்னு தெரியாது எனக்கு. எங்கள் பழக்கம் வந்து பொல்லாதவன் மட்டும் நான் பண்ணல. அதுக்கப்புறம் ஆடுகளம்ல சந்தித்தோம். அதுலேருந்து தொடர்ந்து பயணிக்கிறோம். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா சுதந்திரம், அவர் கொடுக்குற சுதந்திரம். ஏன்னா சில இயக்குனர்களுக்கு வந்து அவங்க தலைக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, சொல்ல தெரியாது. நான் இதான் யோசிக்கிறேன் அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கமல் சாரோட போஸ்டர் டிசைனிங் பண்ணவர். அந்த காலத்தில் ஸ்ப்ரே பெயிண்டில் போஸ்டர் டிசைன் பண்ணவர் ஒரு வாட்டி மீட் பண்ணுறேன். அப்போ ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. சார் கமல் சார்ட்ட ஒர்க் பண்ணுறது ஈஸி, மற்றவங்ககிட்ட தான் கஷ்டம். என்ன சொல்கிறீங்க? போஸ்டர் பண்ணிகிட்டு இருப்பேன் சார், எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பேன். திடீர்னு ஒரு சார் இதில் கொஞ்சம் ப்ளூ ஆட் பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. ப்ளூ ஆட் பண்ணால் எல்லோவில் ப்ளூ ஆட் பண்ணால் பச்சையாக மாறிடும். ஐயோ சார் இது பச்சையாகிடுச்சு, வேண்டான்னுவாங்க. நான் இப்போ ஷீட்டை தூக்கி போட்டு வேறு பெயிண்ட் பண்ணும். ஒரு 10 கலர் பண்ணி காமிச்சாலும் திருப்தியாக வராது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்ன கலர் வேணும்னு. ஆனால் கமல் சார் வரும்போது நேராக வருவார், பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு ரெனால்ட்ஸ் மூடி எடுப்பார். இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த பாக்கெட்டில் ஒரு பேப்பர் பிட்டு இருக்கும், இந்த எல்லோவில் ஃபாண்ட் வைங்க அப்படின்ட்டு போயிடுவார். அது பண்ணால் போதும். ஏன்னா அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் வெற்றிமாறன். அவர் இந்த படத்தை என்னவா விஷுவல் பண்ணியிருக்காருன்றது அவருக்கு மனப்பாடமாக தெரியும். அதில் என்கிட்ட விட்டுருவார் மொத்தமாக. ஆடுகளத்தில் ஆரம்பித்தோம். ஏன்னா முதல் தடவை ஒர்க் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவல் இவர் பேட்டைக்காரனோட வீடு தான் முதல்ல செட்டு போடுறோம். அந்த மேடு ஒன்று வேணும் ஜாக்சன் அப்படின்னு. ஸோ இப்போ மேடு சேவல் குண்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். வந்தார். அடுத்த நாள் ஷூட்டிங்னா முந்தின நாள் வந்தார். உங்களுக்கு ஓகேவா ஜாக்சன்னாரு. எனக்கு ஓகே வச்சு அப்படின்னா, இந்த உட்கார்றதுக்கு மட்டும் 4 கல் போட்டிருக்கோம், ஒரு 5வது கல் வச்சுக்கலாமான்னாரு. ஏன்னா அதுக்கு முன்னால் நான் வேலை பார்த்த இயக்குனர்கள்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ். அவங்க தான் சொல்லுவாங்க, இங்கே எதுக்கு வச்சிங்க, 5 கல் அங்கே தூக்கி வைக்கன்னு. இவர் வந்து கேட்குறாரு ரிக்வஸ்ட் பண்ணி, இன்னும் வச்சுக்கலாமான்ட்டு. வச்சுக்கலாம் வெற்றி அப்படின்னு வச்சார். அடுத்த நாள் காலைல வராங்க, வேல்ராஜ் இங்கே ஷார்ட் வைங்க அப்படின்னு ஒரு லோ ஆங்கிள் ஒன்று காட்டுறாரு. எப்பயும் போல் வேல்ராஜ் இதை நகர்த்துனாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இங்கே ஷார்ட் கேட் ஜாக்சன் ஏதோ ஃபீல் பண்ணி வச்சுருக்காரு, அது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கேமரா வைங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து இது அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் அது. ஆனால் தொழிலாக தான் செய்கிறோம். பட் அதுக்கு இவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க அப்படின்றது அப்போ தான் எனக்கு முதல் முறையாக தெரிஞ்சுது. அதுக்கு முன்னால் வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, சப்போர்ட் சர்வீஸ் கூட இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் கேமரா வைக்கணும் அப்படின்னா எல்லா டேபிளையும் தூக்க சொல்லிடுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். எல்லாத்தையும் தூக்கு அப்படிம்பாங்க, எல்லாம் தூக்கிறோம், கேமரா இங்கே வைப்பாங்க. ஷார்ட் எடுத்து முடிச்சோன்னு திருப்பி அங்கே வச்சு எல்லாத்தையும் திருப்பி ரெடி பண்ணுவாங்க. நம்ம காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரெடி பண்ணதை அடுத்த 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுவோம் திருப்பி.
ஸோ அப்படி தான் இருந்தது. பட் வெற்றி கிட்ட இந்த ஃப்ரீடம் இருந்தது. ஏதோ யோசிச்சு தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முதல் நாள் ஷூட்டிங்கில் இது நடந்தது, அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஸோ இதுதான் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. இன்னொன்று என் அசிஸ்டன்ஸ்ட்டை ஒரு வாட்டியும் சொல்லுவேன், 100 மார்க் வாங்குறது ஈஸி, ஒரு வாட்டி வாங்கிடலாம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. ஸோ இப்போ வெற்றிமாறன் நம்புறதுனால எனக்கு பயம் ஜாஸ்தியாகுது. ஏன்னா மறுகேள்வியே கேட்க மாட்டேன்றார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வடசென்னை ராஜன் வீடு எடுத்துகிட்டு இருக்கோம். ராஜன் வீடு வந்து அதில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதில் 3 பீரியட் வரும். ராஜன் ஒரு டைமில் இருப்பார், அது எம்ஜிஆர் டெத்தில் 87 வருவார். அதுக்கப்புறம் வந்து 91 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அப்போ அன்பு சின்ன பையனாக வந்து அந்த வாஷிங் மிஷின்லாம் தூக்கிட்டு போவாங்க, அப்போ வரும். திருப்பி லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து திருப்பி அன்பு ராஜன் வீட்டுக்கு வருவார். ஸோ 3 வேரியேஷன் காமிச்சிருப்போம். எடுத்து முடிக்க போனோம் ஆல்மோஸ்ட்டு. என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூடவே மாட்டார். திடீர்னு ஒரு நாள் மைக்கில் ஜாக்சன் அப்படின்றார், நான் வேறு எங்கேயோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கூப்பிட்டாரு அப்படின்னு போனால், ஜாக்சன் நீங்கள் எழுதிய தமிழ் பாட்டில் குற்றமாம் அப்படின்னாரு. என்ன வெற்றி அப்படின்னேன். இல்லை 3 சேஞ்ச் ஓவர்லேயுமே வந்து லேம்ப் போஸ்ட்டை மாற்றாமல் விட்டுட்டிங்களா, இப்போ யாரும் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க அசிஸ்டண்ட்டு. சொன்னேன் இல்லையே வெற்றி, அது ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் எடுத்து 1950s அந்த லேம்ப் போஸ்ட் வச்சுருக்காங்க. கேஸ்ட் அயனில் லேம்ப் போஸ்ட்டு பீச் சைடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது 2020 வரைக்குமே மாறல. ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இதான் வெற்றி, இது வரைக்கும் மாறல அப்படின்னேன். மைக்கு சைடில் வச்சுட்டு அவருக்கு ஃபேவரட் கெட்ட வார்த்தை சொல்லுவார், எவனோ ஒருத்தர் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் குறைன்னு வந்தானே அவனை கூப்பிடு. ஏன்னா மக்களுக்கு வந்து எப்படியா குறை கண்டுபிடிச்சி வெற்றிமாறனையும் வரையும் பிரிச்சிடணும், இவர் சரியாக பண்ணலை அப்படின்ட்டு. பட் அதுதான் எனக்கு பயம் ஜாஸ்தியாகுது. ஒரு வாட்டி அவ்வளோ நம்புறாரு, ஜாக்சன் வச்சானா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ரிசர்ச் டீமே ஒன்று வச்சுட்டேன் நான். ஒரு 2 ஆர்கிடெக்ட், என்னோட சீனியர் காலேஜ் சத்யன், இப்போ இந்த 3 பேருமே ரிசர்ச் டீம். ஸோ நாங்கள் உட்காந்து இது இப்போ அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறாருன்னா 15 நாளைக்கு முன்னால் ரிசர்ச் ஆரம்பிச்சாச்சு. இவர் எதை கேட்பாருன்னு தெரியல. பஸ்ஸுனா பஸ்ஸு டிக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், கண்டக்டர் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தாருன்னா திடீர்னு வந்து இப்போது இதில் தான் விடுதலையில் தான் திடீர்னு சார் இந்த குழந்தைய வெயிட் பார்க்குற மெஷின் கேட்குறாரு அப்படின்ட்டாங்க. இது 1960 போடு தேடு, எல்லாருக்கும் ஃபோனை போட்டு எப்படிங்க வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து சந்தோஷமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. சரி, மற்றவங்க வந்து அதை நீங்கள் கேட்ட மாதிரி அது குறையாவோ கம்பேர் பண்ணியோ சொல்ல, பட் அவங்க ஒர்க் பண்ணுற விதம் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் டைரக்ஷனும் சினிமாட்டோகிராஃபியும் ஒரு இயக்குனருக்கு சப்போர்ட் சர்வீஸ். அது கரெக்டாக சொன்னார். அவங்க எழுதின விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் திரைக்கு கொண்டு வரது தான் எங்களோட வேலை. அங்கே போயிட்டு ஏன் இப்படி எழுதுனீங்கன்னு கேட்குறது என்னோட வேலை கிடையாது. ஸோ அதனால் மற்றவங்ககிட்ட அவங்க கேட்குறத மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுது. நம்ம லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுவோம் இல்லைங்க சார், அப்போ நேச்சுரலாகவே நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஆர்ட் ஒர்க் போட்டா. ஆனால் கேமராமேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இட்லி கடை நான் ஷூட் பண்ணேன், அந்த அனல் பறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தகர வச்சுருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு இது அப்படியே கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் கேமராமேன் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. இது வராது, அந்த எமோஷன் வராது. ஷார்ட் எனக்கு அழகாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுது. எப்படி சார் அதை காப்பாற்றுறது? நீங்கள் இயக்குனர் இல்லையா? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஷார்ட் எடுத்தாலும் நீங்கள் இயக்குனர் தான். அதனால் இதில் ஷார்ட் ஃபிலிமு பெரிய படம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இயக்குனராக வந்து அதை நான் ஷார்ட்டைன்னு வேணாலும் சொல்லுவேன், அந்த ஷார்ட்டை உங்கள் கையில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த கருவை உருவாக்குறது நீங்கள் தான். அந்த கருவை உருவாக்கிட்டு அது சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தைய அவங்க வேறையாக தான் வளர்த்து எடுப்பாங்க. உங்கள் குழந்தையாக வளர்த்து எடுக்கணும்னா நீங்கள் தான் சாட்டையை கையில் எடுக்கணும். எனக்கு இதுதான் வேணும், அதில் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா இது தவறாக சொல்லலை, எல்லாருமே அவங்கவுங்க பேர் வரணும்னு தான் பார்ப்பாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபர்னால் அவங்களுக்கு வந்து லைட் இங்கேருந்து லீக் ஆகி ஒரு சோர்ஸ் லைட் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னு கேட்பாப்பா என்ன லைட்டிங் பண்ணாருன்னு. இப்போ ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பிரம்மாண்ட செட்டை கொடுத்துருவோம். இதில் பார்த்தோன்னே கேட்பாங்க ஆர்ட் டைரக்டர் யாருன்னு. இவங்க 2 பேரும் அதை வந்து சீஃப் டெக்னீஷியன் ஏமாற்றி விட்டுடலாம், மன்னிச்சு விட்டுடலாம். இந்த மீதி 2 பேர் வருவாங்க, ஃபைட் மாஸ்டரும் டான்ஸ் மாஸ்டரும். கதைக்குள்ளே வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க 3 நாள் தான் வேலை. ஃபைட் ஒரு 3 நாள் இருக்கும், சாங் ஒரு 3 நாள் இருக்கும். திடீர்னு வருவாங்க, முந்தின நாள் தான் நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னா வருவாங்க. சார் இந்த இடத்துல இந்த சிவர் ஒரு டம்மி பண்ணிக்கோங்க, இந்த டேபிள் ஒரு டம்மி பண்ணிடுங்க, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் அடிச்சா அப்படி வரணும் சார்னுவாங்க. என்ன கதையே தெரியாமல் எல்லாத்தையும் ஏன்னா அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடணும், எல்லாத்தையும் அடிச்சு யார் மாஸ்டர்னு கேட்டுடணும். டான்ஸ் மாஸ்டர் வந்து அவர் ஸ்கோர் பண்ணணும்னு பார்ப்பார். ஸோ இது தனிப்பட்டதாக மாறிடும். அந்த தேரை இழுக்கணும்னா முன்னால் ஒருத்தர் நீங்கள் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நின்று எனக்கு இது வேணும். ஏன்னா அங்கே நெருப்புக்கு முன்னால் அவன் ஏன் வச்சான் அப்படின்னா காற்றடிக்கும் போது வந்து நெருப்பு அணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக வராது. நீங்கள் 5 நிமிஷத்தில் சமைக்கிறத காற்று பட்டு 8 நிமிஷம் சமைச்சு சமையல் கெட்டு போயிடும். ஸோ அதுக்கு தான் பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கேன். அப்படின் போது நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம், எனக்கு லைட்டிங் பியூட்டிலாம் வேண்டாம் சார், எனக்கு பர்பஸ் சால்வ் ஆகணும், இதான் லைவாக இருக்கா எனக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த
இந்த வடச்சென்னையில பார்த்தா அந்த ஜெயில் செட் அப்படியே ரியலாக அப்படியே பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக அந்த நுவான்சஸ் அந்த ஒரு ஷாட்டில் மேலே அந்த காஞ்சி போன சருகு, இலை இந்த ஐடியா இந்த நுவான்சஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி எப்படி வருது சார்? அந்த விஷயத்துக்கு தான் கொஞ்சம் பாராட்டுறாங்க மக்கள். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துருது. ஏன்னா செட்டு எல்லாரும் போட்டுடலாம். இங்கே ஒரு 10,000 கார்பெண்டர் இருப்பாங்க. அதே 10,000 கார்பெண்டர் தான் எல்லா ஆர்ட் டைரக்டர்ட்டையும் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால் செட்டு அப்படின்னா மனப்படம் தெரியும். நம்ம போய் அளவே கொடுக்க வேண்டாம். ஏன்னா மேஸ்திரிங்க அவ்வளோ படம் பண்ணியிருப்பாங்க. அவங்களே சொன்னாங்க, சார் வாசலா 7க்கு 3 சார், அந்த பக்கம் ஜன்னல் கேட்க போகிறீங்க, அது ஒரு 5 கிலோ மனப்பாடமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் புதுசாக எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம். ஏன்னா நான் வந்து ஒரு 50 படம் பண்ணியிருக்கேன்னா அவங்க 5000 படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடைசி கார்பெண்டர் முதற்கொண்டு மனப்பாடமாக தெரியும், ஸ்கேலிங் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம தனிப்பட்டு நிற்கணும்னா இந்த லைவாக விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து மோஸ்ட்டாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நான் படம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும், சரி என்னடா இதை மிஸ் பண்ணிட்டாங்களே, நம்ம இதை பண்ணிருக்கலாமே. அதனாலே இப்போ படம் பார்க்கறத குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா அந்த ஆர்ட் டைரக்டர் கண்ணோட்டத்திலே பார்க்குறமா கதைக்குள்ளேயே போக முடியல. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ இங்கே வந்து இப்படி பார்த்தேன்னா, இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டணும் அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாரும் மாட்டிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஏற்கனவே ஒட்டுன அந்த ப்ளூ டேக் செவுத்து கொஞ்சம் பிச்சு இருக்கு இல்லையா, ஸோ அப்போ தான் இது ரொம்ப வருஷமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இப்போ நான் வரதுக்காக ரெடி பண்ண ரூம் மாதிரியே தெரியும். இந்த ஏஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என் அசிஸ்டன்ஸ்கிட்டே அதான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் குடிஞ்சத்தலை நிமிராமல் இருக்காங்க. முந்தி பெண்களை சொல்லுவாங்க குடிஞ்சத்தலை நிமிராமல் இருக்காங்கன்னு. இப்போ மொத்த பேருமே இப்படியே தான் இருக்காங்க. எதை கேளு மொபைல்குள்ளே போயிடுறாங்க. பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, இதில் இருக்குது, இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன், நம்ம ஊர் டீ கடை கரெக்டாக சொன்னார் ஒரு டைரக்டர். சரி, நம்ம ஊர் டீ கடை எப்படி இருக்கும்ன்றத நம்ம ஊர் டீ கடை எதிரிலே இருந்திருக்கும். இவங்க போய் பின்ட்ரெஸ்ட்டில் தேடிட்டு இருப்பாங்க, சென்னை டீ ஸ்டால் 1960 1920. சரி, நிமிர்ந்து பாருங்க, எதிரில் டீ கடை இருக்கும். அதுக்கு முன்னாள் டீ கடையில் சாப்பிட்டுட்டே தேடிட்டு இருப்பாங்க, தமிழ்நாடு சென்னை டீ ஸ்டால் அப்படின்ட்டு. சரி, நான் அதான் சொல்லுவேன், கொஞ்சம் தலையை நிமிர்ந்து பாருங்க, உங்களை சுற்றி இருக்கு ரெஃபரன்ஸ்னு. அவர் கரெக்டாக சொன்னார். ஏன்னா இதை நான் பல இடத்துல என் அசிஸ்டன்ட்டு சொல்லியிருக்கேன். ஒரு டீ கடையை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏஜிங் என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா டீ கடை ஆரம்பிக்கும் போது பல ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரம்பித்து முதல்ல ஒரு நாள் டீ போடும் போது தான் தெரியும், அவர் டீ வடிகட்டி ஊற்றும் போது தண்ணி அவர் மேலே கொட்டிடும். அப்புறம் தான் லேசாக ஒரு கல்லை கொடுத்து நிமித்து வைப்பார், ஓ எதிரில் கொட்டுட்டோம் தண்ணி அப்படின்ட்டு. அடுத்து நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும். அதுக்கு ப்ராப்பர் இன்டீரியர்லாம் அவரால் பண்ண முடியாது. கிடைச்ச பலகை எடுத்து முன்னால் சொருவி வச்சுருவார். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி போகிறதுக்கு வழி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா டீ குடிக்க வரவெல்லாம் வெயிலில் நிற்பான், உடனே ஒரு பழைய ஃப்ளெக்ஸ் எடுத்து முன்னால் மாட்டுவார். ஸோ இது இவ்வளோ ஏஜிக்கும் வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் டீ கடையில் நின்று சுற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதை தான் நான் என்னோடய படங்களில் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நான் வந்து ஆடியன்ஸ்லேருந்து பார்த்தால் இது எப்படி பார்ப்பேன், ஓகே செவுரு வச்சுட்டோம். ஏன்னா சீடன் ஒரு படம் பண்ணோம், அப்போது கூப்பிட்டு கேட்டார். அப்போ தனுஷ் சார் வந்து பழக்கம்லாம் இல்லை, கூப்பிட்டு கேட்டார் யார் ஆர்ட் டைரக்டர். என்னென்னா திண்ணை பண்ணிட்டோம் வீட்டில், பண்ணிவிட்டு அந்த செவுரு எனக்கு ஏதோ உடன்பாடே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்குது. நம்ம சினிமா லாங்குவேஜில் ஏஜிங் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பெயிண்டர்கிட்ட கொடுப்பாங்க, அவர் ஸ்ப்ரேயில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு திருப்பி வாட்டர் வச்சு ஒரு வாஷ் பண்ணிடுவார், அவ்வளோதான் அப்படி டல்லாகிடும் செவரு. ஓகே ஏஜிங் பண்ண சொன்னேன், இது ஏஜிங் இல்லை. ஏஜிங்கிறது ஃபீல் பண்ணி பாருங்கள். அந்த திண்ணையில் நீங்கள் உட்காந்தா என்ன ஆகும், திண்ணை ஊர் பக்கம் தான் இருக்கும், ஊர் பக்கம் எல்லாம் தலையில் தளதலன்னு எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பேசும்போது சாஞ்சு உட்காருவாங்க, கரெக்டாக அந்த உட்காந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பேட்ச் இருக்கும், ரெகுலராக உட்காந்து. ஸோ அதுக்கப்புறம் துணியில் தொட்டு கையில் பண்ண சொல்கிறது, இந்தாங்க பேட்ச்சு, இப்போ பாருங்கள் லைவாக இருக்கும். ஸோ இதுதான் டீட்டெயில். இப்போது சினிமாட்டோகிராஃபர் இருக்கார், நீங்கள் இருக்கீங்க, அதே மாதிரி இப்போது டான்ஸு சாங்கு சொன்னீங்க. இப்போ ஒரு சீனை ஷூட் பண்ணுறதுக்கும் ஒரு சாங்கை ஷூட் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் டைரக்டரோட உழைப்பா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய மாண்டேஜ் ஷார்ட்டாக வரும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்குள்ளேயும் நீங்கள் போய் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை சாங்ஸ்லலாம் எனக்கு கொஞ்சம் லெஸ் எஃபர்ட் தான், லைவ் சீன்ஸில் தான், இல்லை வேறு அவுட்டோரில் செட்டு போடுறது தான் நிறைய இருக்குமா? நம்ம நீங்கள் எடுத்த கேள்வி வந்து 2 ஏரியா. இப்போ மாண்டாஜ் அப்படின்னு வரும்போது லக்கிலி நான் கே பாலச்சந்தர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு படம் எனது லெஜெண்டரி டைரக்டர் கே பாலச்சந்தர். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஆக்சுவலாக அவர்கிட்டலாம் கற்றுக்கணும் சினிமா. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் 101வது படம் நான் ஒர்க் பண்ணுறது. ஸோ அவரோட லாஸ்ட் ஃபில்ம் அது. அவர் என்ன பண்ணுறாருனா, ஸ்ரீலங்காவில் தான் ஷூட் பண்ணுறோம் 33 நாள். ஸோ டே 1 ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிஜுன்னு தான் கேமராமேனு. பிஜு கிரேன் மவுண்ட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் சார், 10 minutes அப்படிம்பாரு. ஓகே, அப்போது ஹீரோவுக்கு அந்த 73rd சீனில் ஒரு ஆரஞ்சு ஷர்ட் போட்டுருவாங்கல்ல, அதை போட்டுட்டு அந்த பேக்கை கொடுத்துட்டு அவனை இங்கேருந்து நடந்து வர சொல்லு அப்படிம்பாரு. கடன்னு காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க, நடந்து ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுப்பார். அப்படியே உட்காந்துருப்பார்.
பிஜு அடுத்த ஷாட் லைட் பண்ண எவ்வளோ நேரம் 15 மினிட்ஸ் ஆகும் சார். ஹீரோயினை அந்த இது போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்து பீச் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்க சொல்லு, ஒரு ஷாட் எடுத்துக்கலாம் அப்படிம்பாரு. இது எடுத்துருவார். எடுத்து முடிச்சுட்டு ஒரு 20வது நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க. சார் அந்த ஹீரோ நடந்து வருவது, அப்புறம் ஹீரோயின் பீச்சில் பார்த்து கொண்டு இருப்பது, இதெல்லாம் தான் சார் நீங்கள் மாண்டாஜ். இடியட் அதை தான் 2வது நாளே எடுத்துட்டேனே அப்படிம்பாரு. ஸோ மாண்டாஜை வந்து அவர் டே 1லேருந்து எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த சாங்க்கான மாண்டாஜை மொத்தமாக எடுத்து வச்சுருவார். ஸோ இது தனியாக ஒதுக்கவே மாட்டார். ஏன்னா தனியாக ஒதுக்குனா நீங்கள் தேடணும் திருப்பி இந்த லொக்கேஷனா அந்த லொக்கேஷனான்னு. ஸோ அப்புறம் அவ்வளோ அழகாக எடுத்தார். ஸோ அதனால் 2 கேள்வி உங்களுக்கு. மாண்டாஜ் சாங்ஸ் ஜென்ரலாக வந்து ஆன் த கோல எடுத்துருவோமா, படம் எடுக்கும் போதே வந்து சில ஷார்ட்ஸ் கிடைக்கும், எடிட்டிங் டேபிளில் தான் அதை உட்காந்து போடுவாங்க. அது இதுக்குன்னு தனியாலாம் போய் ஷூட் பண்ணுறது இல்லை. மாண்டாஜஸ் எப்பயுமே வந்து எடுத்த ஃபுட்டேஜில் இருந்து சாங் மேலே அங்கங்கே அப்ளை பண்ணுறது தான். செட் சாங்குன்னு வந்துருச்சுன்னா டான்ஸ் மாஸ்டரோட கரங்கள் தான் ஓங்கி நிற்கும். ஸோ அவங்க சில பல இங்கிலீஷ் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு இதே மாதிரி போட்டு கொடுங்க. நிமிர்ந்து நெல் தான் நினைக்கிறேன். நிமிர்ந்து நெல் ஒரு படம், அதில் வந்து ஜெயம் ரவியும் அமலா பாலும் டான்ஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் வீடியோவில் பார்த்துட்டாங்க. கேமரா வந்து அவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறாங்கன்னா இங்கே ஃபேஸ் பண்ணி கேமரா அப்படியே வந்து அவங்க காலுக்கு அடியில் போயிட்டு திருப்பி மேலே வருது. இந்த ஷாட் நம்ம பண்ணுறோம் சார்ன்ட்டாரு. நம்மளால் கனி சார் வேறு எனக்கு ஃப்ரெண்டு சமுத்திருங்க, பாஸ் பண்ணிடுவோம் பாஸ், அவன் பண்ணால் நம்ம பண்ண மாட்டோமான்னு. சரி பண்ணிடுவோம், எப்படி பண்ணுறது அப்படின்னா பீச்சில் ஷூட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணியாச்சு வரல. சரி அடுத்த நாள் அக்ரிலிக் ஷீட்டை எடுத்து 8 அடி ஹைட்டு மேலே அக்ரிலிக் ஷீட்டை நிப்பாட்டி, சரி ஒருத்தர் ஏறி பார்க்குறோம் வெயிட் தாங்குது, சரி 2 பேர் நிற்கணுன்றாங்க. சரி டபுள் அக்ரிலிக் 80 mm போட்டு நல்ல 8 அடி ஹைட்டில் பிளாட்ஃபார்ம் மாதிரி மெட்டலில் கொடுத்துட்டு ஜிம்மி ஜிப் அதுக்கப்புறம் ஆமாம் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் நின்று ஒரு வாட்டி. ஓகே ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரை வச்சு எடுக்கிறோம். ஸோ செட் சாங்குன்னு வந்துருச்சுனாலே இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டரோட கையில் ஃப்ரீடம். சில டைம் கதை சார்ந்து வரும், சில டைம் ஃபுல் ஃபேண்டஸியாக வந்துடும். ஸோ அதனால் செட்டை போட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு ஆடிட்டு இருப்பாங்க. சார் ஒரு ஃபேண்டசி மாதிரியான படங்களுக்கு எப்படி சார் நீங்கள் ஒரு டேரக்டரோட விஷனை புரிஞ்சுட்டு ஆர்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க? இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதிலே இருந்திருக்காது என்கிட்ட. ஏன்னா அவங்க தலைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, சொல்லவும் தெரியாது. நம்ம ஒன்று காமிச்சோன்னா இல்லை சார் நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன்னு, இன்னொன்று வச்சோன்னா இல்லை சார் இன்னும் வேறு மாதிரின்னு, ஐயோ எந்த வேறு மாதிரின்னு சொல்லி தொலை அப்படி இருக்கும். அது சேடாகவும் சொல்லலாம், சந்தோஷமாகவும் எடுத்துக்கலாம். மொபைல் டெக்னாலஜி வந்ததுனால இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 6 இமேஜ் எடுத்து கொடுத்து சார் இதுதான் கலர் பேலட், இதுதான் பேக்ட்ராப், இது மாதிரி தான் வேணும்னு. ஸோ நானே சொல்கிறேன் பசங்கிட்ட செட்டஸ்கிட்டே போதும் இந்த வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா க்ரியேட்டிவாக எதுவுமே இருக்காது, அப்படியே எடுத்து கையில் கொடுத்துறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப ஈஸியாகிக்கிட்டாங்க சினிமாவை. ஒருத்தர் வந்து கூப்பிட்டு, நான் சொல்கிறது ஒரு 8 வருஷம் இருக்கும், 8 இல்லை 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கூப்பிட்டு ஒரு ஃபைல் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு. இல்லை சார் இது பெரிய சைஸ் ஃபைல் 2 GB இருக்கும்னாரு. ஐயோ இது பெரிய ஃபைலாக கொடுக்குறாரு, இவ்வளோ ரெஃபரன்ஸ் நம்ம என்னைக்கு பார்த்து முடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஏதோ டாக் ஃபைலோ ஏதோ ஒன்று கொடுத்தாரு. நீங்கள் வந்து ப்ளே பண்ணால் அது மேக்கில் மட்டும் தான் ப்ளே ஆகுன்றாங்க. சரி மேக்கில் போட்டு ப்ளே பண்ணால் 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜ், அந்த படத்தோட அவர் சொன்ன கதையோட 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அது ஒரு கொரியன் படத்தில் ஒரு ஹீரோ நடந்து வர்றாரு 3 நிமிஷத்துக்கு கட்டு. அடுத்தது பார்த்தா ஹீரோயின் வந்து பார்க்குறாங்கன்னா அது ஒரு ஜாப்பனீஸ் படத்தில் இருக்குது. இப்படியா வந்து மொத்த படத்துக்கும் 2.5 மணி நேரத்துக்கும், ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, 2.5 மணி நேரத்து படத்தையும் ஃபுட்டேஜாக எல்லாத்துலேருந்து எடிட் பண்ணி மொத்தமாக கையில் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ அதனால் இப்போ ஃபேண்டசிலாம் சொன்னாங்கன்னா இதே மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் இப்போ ஈஸி ஆயிடுச்சு. கலர் பேலட்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ கலர் பேலட்டுக்கு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுங்க, டிஏபி கூட அதோட ப்ராசஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. அந்த கலர் பேலட்டுன்ற வார்த்தை வெறும் வார்த்தையாக தான் நிற்கிது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ணோன்னு சொன்னால் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் சொல்லிக்கிறது நாங்கள் இந்த கலர் பேலட் வச்சோம் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை மேக்ஸிமம். இடையில ஒருத்தர் கேட்டார் லைவ் லொக்கேஷன் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே போய் நம்ம கலர் பேலட் மெயின்டைன் பண்ணவே முடியாது. பட் சில படங்கள் வந்து அமையும், நீங்கள் கவனிக்காத படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அது நான் சிகப்பு மனிதன் சொல்லிட்டு விஷால் நடித்தார், திரு டைரக்ஷனு. இப்போது அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ அந்த ஹீரோவுக்கு வந்து நார்கோலெப்சின்னு ஒரு டிசீஸ் இருக்குது, அவர் தூங்கி தூங்கி விழுந்துருவார் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் செகண்ட் ஹாஃப் வந்து ரிவெஞ்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்போது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரெட் அவாய்ட் பண்ணிடுவோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா கவனிச்சு பாருங்கள், மேக்ஸிமம் ஃப்ரேம்ஸில் ரெட் அவாய்ட் பண்ணியிருப்போம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த ஃப்ரேம்ஸில் ஏதாவது ஒரு ரெட் எலிமெண்ட் இருக்கும். இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னும் போது டீமோட உட்காந்து பேசுகிறேன், உட்காந்து ப்ராப்ஸ் எழுதுவோம். நான் எழுதிட்டேன், ஒரு 60 ப்ராப்ஸ் எழுதிட்டேன், நீங்கள் போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு. அடுத்த நாள் செட் அசிஸ்டன்ட் கடைசி அசிஸ்டன்ட் வரான், 166 ப்ராப்ஸ் எழுதி எடுத்துகிட்டு வரான்.
ஏன்னா அவங்க பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. சார் கோல்கேட் மூடி இருக்குல்ல சார், அதில் ஒரு ரெட் இருந்துச்சு சார். அப்புறம் இந்த டம்மி சார்ஜர் ஒன்று வச்சுருப்போம் சார், அதில் ஒரு ரெட் லைட் எரியும். இந்த மாதிரி யோசிச்சு 126 ப்ராப்ஸ் எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ வேலையே என்னென்னா ஃப்ரேம் வச்சு எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், டேரக்டர் டைலாக் சொல்லி கொடுத்துட்டோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓரமாக கொண்டு போய் ஒரே ஒரு ரெட் ப்ராப் கிடச்சிச்சின்னு முன்னால் வைக்காதீங்க, ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எல்லா ஷாட்லேயும் ஒரு ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு கலர் பேலட்டாக ஃபாலோ பண்ணோம். எங்கேயும் இப்போன்னு ஒரு படம், அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற கதை. இந்த கதையை சொன்ன உடனே இயக்குனர்கிட்ட சொல்கிறேன், ஆக்சிடென்ட் கிளைமேக்ஸ் வச்சுட்டீங்க, எப்படியும் ரெட்டு கண்ணா அப்படின்னான்னு ரத்தம் ஊற்றி ஒரு வழியாக ஆக்க போகிறீங்க. ஸோ அப்போது பேசிக் கலர்ஸ் இருக்குது. அது பெயிண்டிங் படிச்சுட்டு வந்ததுனால பேசிக் கலர்ஸ் அந்த எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ, இதுதான் இந்த 3 கலர் தான் கலர். மீதி எல்லாத்தையும் இந்த 3 கலர் வச்சு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த 3 பேசிக் கலர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து எல்லோவில் ஸ்டார்ட் ஆகும். அது பேலட்டே போட்டோம், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், கலர் சார்ட்டே போட்டோம். கதையில் வந்து சென்னையில் ஆரம்பிக்கிற இடத்துல எல்லோ பேட்ச் வச்சுருது, திருச்சியில் ஆரம்பிக்கும் போது ப்ளூ கலர் பேட்ச் வச்சுருது. ஸோ இப்போ கதை வந்து திருச்சியிலேருந்து நகர்ந்து அந்த பஸ்ஸு வர கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த ப்ளூவில் வந்து ரெட் ஆட் ஆகி பர்பிள் வயலட் அப்படி வரும். இந்த பக்கம் எல்லோவில் ரெட் ஆட் ஆகி ஆரஞ்சு டீப் ஆரஞ்சு அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த கலர்ஸில் என்ன ப்ராப்ஸ் வைக்கலாம்? பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கனகாம்பரம் பூ விற்றுட்டு வருவாங்க ஒரு ஷாட்டில், இந்த பக்கம் பார்த்தா ஆரஞ்சுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் வச்சுருப்போம், ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்து ஆரஞ்சில் கொடுப்போம். ஸோ இப்படியா ஆட் பண்ணி ரெட்டில் கொண்டு வந்து முடித்தோம். ஸோ இது மாதிரி ரேராக தான் அமையும் கலர் பேலட் யூஸ் பண்ணுறது. சரி, இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் பண்ண மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் அசிஸ்டன்ட் பண்ண மிஸ்டேக்காக இருக்கலாம். அந்த மிஸ்டேக் அது என்ன மிஸ்டேக்கு, அந்த மிஸ்டேக் எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்க? அசிஸ்டன்ட் மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்லவே மாட்டோமா, அது வந்து பழி சொல்கிற மாதிரி. ஏன்னா என் கண்ணை தாண்டி போகாது. ஏன்னா ப்ளேம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், அந்த ஷாட்டில் நீ ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டு போயிடலாம். பட் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்கிட்டே ஆரம்பத்தில் வேலை பார்த்துட்டு வந்தேன். அவங்களாம் நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க. பேரோட சொல்லணுன்னா அமீர் சார். ஸோ அவரை மாதிரிலாம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து பார்க்கவே முடியாது. அதுவும் ஒரு நாள் பூரா செட்டை ரெடி பண்ணியிருப்போம். காலையில் வந்து இறங்கணுன்னா அந்த மிதியடி சரியாக இருக்காது. வந்தோன்னே என்ன இது மிதியடி பார்க்க மாட்டிங்களான்னு, ஏன்னா இவ்வளோ பெரிய செட்டை போட்டு வச்சு ஒரு மிதியடியில் தப்பு பண்ணிட்டேன். அவர் வந்து டைலாக் எழுதணும், ஹீரோ ஹீரோயினுக்கு டைலாக் சொல்லி கொடுக்கணும், ப்ரொடியூசர்கிட்ட காசு வந்துச்சான்னு பார்க்கணும், ஷார்ட் டிவிஷன் சொல்லணும். இவ்வளவையும் பார்க்குற ஆள் நீ சரியாக வேலை செய்யலைன்றதுனால கண்டுபிடிக்கிறாருன்னா வெக்கப்படணும் நம்ம. ஏன்னா நம்ம அந்த ஒரு வேலை தான் செய்கிறோம், நம்ம செய்கிறது இந்த ஒரே ஒரு வேலை தான். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் செய்கிறோம். அதுலேயும் அவர் குறை கண்டுபிடிக்கிறாருன்னா நம்ம கேவலமாக வேலை பார்க்குறோன்னு அர்த்தம். ஸோ கான்ஷியஸாக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிறது இல்லை. நான் மானிட்டரில் அவங்களுக்கு முன்னால் பார்த்துருவேன். ஏன்னா அவங்க ஓடிக்கிட்டு இருப்பானுங்க அங்கேயும் இங்கேயும். மானிட்டரில் பார்க்குறதுன்றது பார்த்துட்டு அவன் போகிறதுக்குள்ளே 2 ஷாட்டை மாற்றி விட்ருவாங்க. இங்கே வச்சுருப்பாங்க ஃப்ரேமை, திடீர்னு எப்பயும் இங்கே திருப்பி இருப்பாங்க. அவன் பாவம் அங்கே உட்காந்து செட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இங்கே மானிட்டரில் பார்த்து அவன்கிட்ட சொல்கிற டேபிள் வரல ஃப்ரேமுக்குள்ளே, அதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து வையின். ஸோ ப்ளேம் அவனை சொல்லி பிரயோஜனம் இல்லை. தவறுகள் கூடிய வரைக்கும் நடக்காமல் பார்த்துக்குறோமா. ஏன்னா இப்போது முந்தி மாதிரி இல்லை, ஃபில்மில் வந்து மானிட்டர் பார்க்குறதுன்றது பெரிய கஷ்டம். ஏன்னா இன்னொரு டேக் சொல்லிட்டிங்கன்னா ஃபில்ம் கேன் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, டேக் நிறையா போகுது, கான்ஷியஸாக பார்க்கவும் ஆரம்பிச்சிடும். அதை மீறி ஸ்க்ரீனில் பார்த்தா வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா ரவுண்டு வர போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போல்லாம் போட்டு ஒரு 2 ரவுண்டை போட்டு காமிச்சிடுறாங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் படிக்கும்போது சிஓ வந்து டெஸ்ட்டுக்கு வருவார், அது மாதிரியே இருக்கும். ஸோ நானும் மெட்ரியும் பேசும்போதே அதான் பேசுவோம், ஜாக்சன் ரவுண்டே போடாமல் தப்பிக்க முடியாது, முடிஞ்ச அளவு கம்மி ரவுண்டு வாங்கிப்போம் ஜாக்சன் அப்படிம்பாரு. நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இந்த மாதிரி வந்து ஒரு 2.5 இதுக்கு ஃபுட்டேஜ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க, கொரியன் இது மாதிரி வந்தது, சைனீஸ் மாதிரிலாம் வந்ததுன்னு. இப்போ வந்து நானுமே ஒரு கதை எழுதும்போது ஒரு சீனை பார்த்து எழுத மாட்டோம், ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருவோம். அப்புறம் நம்ம நிறைய படங்கள் பார்க்கும்போது இப்போ ரெயின் எஃபெக்ட் இது மாதிரி நல்லா இருக்குது, ஒரு ரோட்டில் இதுக்கு ஆர்வம் இது மாதிரி நல்லா இருக்குது, இந்த வீடு நல்லா இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது நானுமே யோசிப்பேன், இந்த மாதிரி நம்ம எழுதி முடிச்சுட்டு நம்ம இதுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஃபஸ்ட் நமக்கே எந்தெந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமோ இந்த மாதிரிலாம் வேணும் நம்ம வச்சு நம்மளுமே நமக்கே நம்ம ஒரு நிறைய இடத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி போட்டு வச்சா நமக்கே ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தெரியும், இப்படி தான் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரின்னு. ஸோ இப்போ நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்களே, இப்போது அந்த ஃபார்மேட் ரைட்டா இல்லை ராங் வேறு மாதிரி நம்ம பண்ணணுமா அப்படின்றது கேள்வி. ஏன்னா நான் அதை யோசிச்சிருக்கேன், அதனால கேட்குறேன். இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப ஆழமான பதிலாக இருக்கும். ஏன்னா இங்கே ரைட் ராங் அப்படின்றதுக்கு எப்படியுமே இல்லை, நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி சரியாக தெரியுது, நாளைக்கு தப்பாக தெரியுது. ஸோ அதனால் ரைட் ராங்னு ஒன்றுமே இல்லைம்மா, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா அதை பண்ணிடுங்க. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா இன்ஸ்பிரேஷன் காப்பி, இது எப்படின்னா காப்பிங்கிறது ராவாக இருக்கும். என்னடா கேள்வி கேட்டேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சுருக்கணும்ல, அந்த மாதிரி காப்பின்ற வேர்டு இப்போ அப்படி ஆக்கிட்டாங்க. காப்பின்னு சொல்லிட்டா சீப். இதே நீங்கள் வந்து
நான் அந்த சாங்கில் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ புட்சாலி. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு லேம்ப் போஸ்ட் வரைய சொல்கிறீங்க. நீங்கள் ஆர்டர் சார் ஒரு லேம்ப் போஸ்ட் வரைங்க அப்படின்னு. இப்போ நான் லேம்ப் போஸ்ட்டை வந்து 2 செகண்டில் வரைஞ்சிருவேன். ஏன்னா நான் வாழ்க்கை பூரா லேம்ப் போஸ்ட்டை பார்த்தே வளர்ந்துருக்கேன். இப்போ லேம்ப் போஸ்ட்டே உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் லேம்ப் போஸ்ட் வரைய சொன்னால் திணறுவேன் நான். என்னது லேம்ப் போஸ்ட்டுன்றாரு, தெருவில் வச்சா லைட் எரியுமா, வீட்டில் தானே எரியும், தெருவில் இவ்வளோ யோசிக்கணும் நான். ஏன்னா நான் பார்க்காத ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், காப்பி அடிக்கிறேன் நான் பார்த்தது. இவ்வளோதான் லைஃப்பில். எல்லாம் நம்ம எதையுமே உருவாக்குறது இல்லை, எல்லாமே இங்கே இருக்கிறது. அதை வந்து ராவா சொல்லும் போது கூச்சப்படுறோம், ஐயோ நான் காப்பி அடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு. இன்ஸ்பயர்டு வேணா சொல்லிக்கலாம். அதனால் தப்பே கிடையாது. உங்களுக்கு அப்படி தான் கட் பண்ணி காட்டணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கட் பண்ணி காமிங்க. முதல் முறையாக நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னென்னா அடிக்கடி சொல்கிற விஷயம் அதாம்மா, பேனா இருக்குன்னு சொல்லிட்டு கடகடன்னு எழுதிடுறது. அதுக்கப்புறம் தான் தோணும். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், தமிழ்நாட்டில் எந்த ரோட்லேயுமே ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கிடையாது. இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ரோட்லையும் ஷூட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வரைக்கும் அதான் ரூல். ஆனால் எழுதும் போது ஸ்டைலாக எழுதிடுது. மவுண்ட் ரோட்டில் ஹீரோ ஹீரோயின் நடந்து செல்வது, எங்கே போய் நடந்து போகிறது? அப்படி பெர்மிஷன்னா மிட் நைட் 12லேருந்து காலைல 3 மணி வரைக்கும் பெர்மிஷன் இருக்குது. ஸோ எழுதும் போது அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு. உதாரணமாக சொல்லலாம், கேபி சாரை சொல்லுவேன். இப்போது ஹீரோ வந்து ஃபாரின்லேருந்து வராரு, அம்மாவை பார்க்க வராரு அப்படின்னா, சில இயக்குனர் பார்த்தீங்கன்னா ரன்வேலேருந்து ஷாட் எடுப்பாங்க. ரன்வே காமிச்சு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டை காமிச்சு, அப்புறம் ஃப்ளைட்லேருந்து வெளியே வந்து பார்க்கிங் வந்து அவர் வந்து வீட்டுக்கு வருவார். ஏர்போர்ட் பெர்மிஷன் நான் சூரரை போட்டு பண்ணதுனால தெரிஞ்சுது 1 மணி நேரத்துக்கு 2 லட்ச ரூபா. இந்த ஆச்சரியம் தான். ஏன்னா இல்லைன்னா எழுதிடுவோம் நம்மளும் ஏர்போர்ட்டிலிருந்து வருவதுன்னு. இப்போ கேபி சர்ட்டு இதே ஷாட்டை கொடுத்தீங்கன்னா, ஃபாரின் போயிட்டு வந்தால் பேக்கில் ஒரு பேகேஜ் டேக் ஒன்று தூங்கும். பேக்கில் அதுக்கு மட்டும் டைட் ஷாட் வைப்பார். அப்படியே ஷார்ட் பேன் பண்ணிட்டு வந்து நிமித்தினார்னா ஹீரோ வந்து டைலாகில் சொல்லிடுவோம், ஆஸ்திரேலியா போய் 5 வருஷம் கழிச்சு வரேன். முடிஞ்சு போச்சு, கன்வே ஆயிடுச்சுல. ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகணும், அவ்வளோதான விஷயம். ஆடியன்ஸ்கிட்ட ஃப்ளைட்டை காமிச்சாதான் ஒரு ஏர்போர்ட்லேருந்து வரான்னு அர்த்தம் இல்லையே. ஸோ இப்படியும் கன்வே பண்ணலாம். இது காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டிங் போடணும் அப்படின்னா ஒரு மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர், ஒரு ஆர்ட் டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், இவங்ககிட்ட உங்கள் கதையை சொல்லி இதுக்கு எவ்வளோ சார் செலவான்னு கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க அதே தான் தொழிலாக செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு ப்ரொடக்ஷனில் போய் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே சினிமாவில், தமிழ் சினிமாவில் அப்படி நடக்கிறதே இல்லை. அதுதான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கல்ல, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா சென்னையில்? ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல சார், அவங்கள ஃபஸ்ட் டைம் இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பான், இன்னொரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கேமராமேன்ட்டு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பான். இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். எதுக்காக இது சொல்ல வரேன்னா, சில பெரிய படங்களுக்கு போய் பேசியிருக்கேன் ஸ்கிரிப்டுக்கு, பேர் சொல்ல வேண்டாம். ஸோ அந்த படத்துக்கு நான் சொல்கிறேன், பட்ஜெட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செலவு மட்டும் 3.5 கோடி வரும் அப்படின்ற, பெரிய படம் 3.5 கோடி வரும் அப்படின்றேன். ப்ரொடியூசர் அசால்ட்டாக சொல்கிறாரு, சார் என்ன சார் 3.5 கோடி சொல்கிறீங்க, நாங்கள் வந்து 1.25 கோடி வச்சுருக்கோம் அதுக்கு. நான் சொன்னேன், நான் எழுதியிருக்கேன் எவ்வளோ ரீப்பர் வாங்கணும், எவ்வளோ ஆணி வாங்கணும் இருக்குது, டீட்டெயிலாக எழுதி 3.5 கோடி வருது, தான் கையில் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க பேப்பரை. நீங்கள் எப்படி 1.25 கோடி வரும்னு எழுதுனீங்க எனக்கு காட்டுங்க. சார் அது எனக்கு படித்தா தெரியாதா, என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஸ்கிரிப்ட் படித்தோடனே ஜட்ஜ் பண்ணுறேன் சார் அவர்கிட்ட. அப்போது சினிமாவில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, பேக்கேஜாக இல்லைனா மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறதான்னு. பேக்கேஜ்னால் என்ன பண்ணிடுவாங்கன்னா என்கிட்ட கொடுத்துருவாங்க, 1.25 கோடி என் கையில் கொடுத்துட்டு நான் எல்லா ஷாட்டுக்கும் பார்த்து ப்ராப்ஸ் வாங்குறது எல்லாத்தையும் அதுக்குள்ளே முடிக்கணும். மெட்டீரியல் வாங்கி கொடுங்கன்னா நான் லிஸ்ட்டு மட்டும் கொடுப்பேன், அவங்க மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருவாங்க, லேபரும் அவங்க கொடுத்துருவாங்க, நான் ஜாலியாக கொஞ்சம் வேலை பார்த்தா போதும். ஸோ அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுங்க, ஏன்னா 1.25 கோடியில் முடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. ஓகே சார் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. கரெக்டாக 15வது நாள் ஷூட்டிங், திருப்பி மீட்டிங் போகிற ப்ரொடியூசர், சார் என்ன சார் விளாட்றீங்கன்னாரு. புரியல பிரதர், நான் என்ன விளாட்றேன், ஷூட்டிங் தானே பார்த்து. சார் 15 நாள் ஷூட்டிங் இருக்குது, ஆல்ரெடி 1 கோடி தாண்டிச்சு சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னாரு. இதுதான் நான் சொன்னேன், இந்த படம் முடியும் போது 3.25 கோடி வரப்போகுது, நீங்கள் தான் வராதுன்னு சொன்னீங்க, பண்ணுங்க. எனக்கு கடைசியில் 4.5 கோடியில் முடிச்சு இந்த படம். இதுதான் விஷயம். நீங்கள் இப்போது தெரியாமல் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா, அந்த கதையை படித்து யாராலையும் இங்கே மெஜிஷியன்லாம் கிடையாது, படித்தோன்னே இதுக்கப்பா அந்த 1 கோடி ரூபா வச்சுக்கோ, அப்படி பண்ண முடியாது. நீங்கள் கிளாரிட்டி, அதனால தான் சொன்னேன், பேனா இருக்குன்னு எழுதும் போது. இப்போ ஏர்போர்ட் நான் சொன்னேன், ரோட் பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் எழுதும்போது ஞாபகம் வரும், இப்போ ரோட்டில் எடுக்கவே முடியாதா, என்ன பண்ணுறது, அடுத்த ஆப்ஷன் யோசிப்போம். இப்போ ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா,
ட்ரெயின் சீக்வன்ஸுக்கு வந்து 3 லெவல் ஆஃப் இது இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்ஸ். இப்போது சென்ட்ரல், எக்மோர் இதெல்லாம் வந்து ஏ கேட்டகரி. நீங்கள் முதல்ல பெர்மிஷன் வாங்கணும், அது ஏதோ லட்சங்களில் போகும், அப்புறம் திருப்பி கொடுப்பாங்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்து பி லெவல் கேட்டகரி, அடுத்த லெவல் தாம்பரம் அந்த சைட் ஸ்டேஷன். சி லெவல் கேட்டகரிக்கு பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், படூர் பாடலூர்னு ஏதோ ஊர் இருக்கும். அந்த ஸ்டேஷன்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு. ஆனால் நீங்கள் ஊருக்கு வெளியே போய் அவுட்டோரில் ஷூட் பண்ணணும். இப்போது நீங்கள் எழுதுறதுல ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் என்ன ஆகுறது, அமௌண்ட் என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஸோ இந்த பட்ஜெட்டிங் வந்து நீங்கள் எழுதும்போது வந்து கிளாரிட்டி வந்து ஸ்கிரிப்டை கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட, சார் இதுக்கு வந்து 2 கோடி கொடுங்க நான் அந்த படத்தை பண்ணித்தரேன் அப்படின்னீங்கன்னா கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அவரும் வந்து அதெல்லாம் 2 ஆவா தம்பி 1 ஆவான்னு சொல்ல முடியாது, உங்கள் கையில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இது கிடைக்காதுன்னு இல்லவே இல்லைம்மா. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சோர்ஸில் அது ஏதோ ஒரு புக்கில் படித்தேன், நீங்கள் யாரை ரீச் பண்ணணுன்னாலும் 7வது மனுஷன் அவராக இருப்பார். எந்த புக்குன்னு மறந்துட்டேன். நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்க, அது ஒசாமா யாரை வேணால் வச்சுக்கோங்க, கரெக்டாக 7வது ஆள் நீங்கள் அவர் போய் ரீச் பண்ணிடலாம் டார்கெட் வச்சு தேடினீங்கன்னா. அது மாதிரி உங்களுக்கு இதுதான் பட்ஜெட் போடணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தேடினீங்கன்னா யாராவது ஒருத்தர் சிக்குவாங்க அவங்ககிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. எல்லாத்தையெல்லாம் போட முடியாது பட்ஜெட்டில், பட் பேசிக் பட்ஜெட். இந்த சீன் எடுக்க போகிறோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு எழுதிடுறோம். அப்பார்ட்மெண்ட் சென்னையில் ஷூட்டே பண்ண முடியாது, ஏன்னா ஒரு 10 பேருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் ஷூட்டிங் தரேன்னா மீதி 9 பேர் அடம் முடிப்பான். ஐயோ சினிமாக்காரங்களா கூட்டமாக வந்து மொத்த இடத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்ம அவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கோம். அதனால் இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. இதை நீங்கள் ஸ்கிரிப்ட் லெவல்லே ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளாரிட்டி வந்துடும். இல்லைன்னா தம்பி ₹1 இதை படத்தை பண்ணுங்கன்னு நம்மளும் முதல்ல சான்ஸ் கிடைக்குதுன்னு இறங்கிடுவோம். இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இங்கே எங்கேயுமே அந்த ரெண்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது ஷூட்டிங்க்கு, அது போடவே மாட்டாங்க பட்ஜெட்டில். எதுக்கு போனாலும் ரெண்ட் கொடுத்தாகணும். ஒரு வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, ரோடு எதுக்கு போனீங்கனாலும் ஒரு அமௌண்ட் செலவாகும். இது பட்ஜெட்டிங்கில் வரவே வராது. செட்டு போட்டால் வரும், லைட்டு வரும், கேமராவுக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனால் அந்த டெய்லி வாடகைன்னு ஒன்று இருக்குது, எங்கே போய் கேமரா வச்சாலும் காசு கொடுத்தா தான் நடக்கும். ஸோ அதனால் இந்த கிளாரிட்டியோடு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.